4 முனை போட்டி, வெற்றி வாய்ப்பை இழக்கும் சேகர் பாபு. திமுகவுக்கு எதிராக மாறும் விஜயின் அரசியல் வருகை. திமுக வெளியிட்டுள்ள வேட்பாளர் பட்டியலில் பட்டதாரிகளுக்கும் புதியவர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டாலும் கீழ் மட்டத்தில் உள்ள திமுக நிர்வாகிகளின் மனநிலை அதை ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். பல தொகுதிகளில் அழுத்தத்தின் காரணமாக பழைய முகங்களுக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. துரைமுருகன், பொன்முடி போன்ற மூத்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் வாரிசுகளுக்கும் சீட் வழங்கப்பட்டிருப்பது கட்சிக்குள் சிலரிடையே அதிருப்தியை உருவாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இளைஞர் அணியைச் சேர்ந்த பலருக்கு எதிர்பார்த்த அளவில் வாய்ப்பு கிடைக்காதது திமுகவில் உதயநிதி கை இன்னும் ஓங்கவில்லை. குறிப்பாக முக்கிய முடிவு எடுக்கும் அதிகாரம் உதயநிதிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொடுக்கவில்லை என்பதை இது உணர்த்துகிறது. இளைஞர் அணிக்கு சுமார் 30 தொகுதிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 11 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பது உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை உருவாக்கி வருவதால் வரும் தேர்தலில் திமுக இளைஞர் அணியின் ஒத்துழைப்பு கிடைக்குமா என்கிற குழப்பம் திமுக உள்ளே அரங்கேறி வருகிறது. மேலும் திமுக வேட்பாளர் தேர்வில் காணப்படும் பாரபட்சம் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளின் எதிர்ப்பு போன்ற காரணங்கள் திமுகவுக்கு பாதகமான சூழலை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1000 விளக்கு தொகுதியில் எழிலனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது அந்த தொகுதியில் உள்ள வட்டச் செயலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் அண்ணா நகரில் போட்டியிட தயாராக இருந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நெருங்கிய நண்பர் அண்ணா நகர் கார்த்தி வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாற்றப்பட்டிருப்பது அந்த தொகுதியின் திமுக வெற்றிக்கான தேர்தல் வியூகத்தில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டி நகர் மற்றும் விருகம்பாக்கம் போன்ற பகுதிகளில் நிலவும் உட்கட்சி முரண்பாடுகளும் திமுக வேட்பாளர்களுக்கு சவாலாக இருந்து வருகிறது. வேட்பாளர் அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரத்தில் திமுக எம்பி டி.ஆர். பாலு வீட்டு முன் குவிந்த திமுகவினர் வேட்பாளரை மாற்றம் செய்ய வேண்டும் என கூச்சலிட்டது திமுகவினருக்கு தலைமை மீது இருந்த அதிருப்தி வெளிப்பட்டது. இதற்கிடையில் தேமுதிகவுடன் மேற்கொள்ளப்பட்ட தொகுதி ஒதுக்கீட்டு கூட்டணி கட்சிகளுக்குள் அதிருப்தியை உருவாக்கி வருவதாகவும் பார்க்க முடிகிறது. வடமாவட்டங்களில் பாமக மற்றும் விஜய் ஆகியோரின் வாக்கு தாக்கம் திமுகவுக்கு சவாலாக அமையக்கூடும் என்பதால் அதை சரி செய்ய தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறது திமுக. ஆனால் இது இந்த தேர்தலில் எதிர்பார்த்த பலனை கொடுக்க வாய்ப்பில்லை என்கிறது அரசியல் வட்டாரங்கள். சென்னையின் பல முக்கிய தொகுதிகளில் விஜயின் அரசியல் வருகை திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு போன்ற செல்வாக்கு மிக்க தலைவர்களுக்கு கூட இந்த முறை கடுமையான போட்டி நிலவுகிறது. அந்த பகுதிகளில் விஜய் ரசிகர்களின் தாக்கம் கணிசமாக இருப்பதால் தேர்தல் முடிவில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. 4 முனை போட்டி நிலவினாலும் திமுக வெற்றி பெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கையில் இருந்தாலும் ஆனால் அரசியல் களம் அப்படி இல்லை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.